அப்போ நான் ஒரு ஸ்கூட்டர் வச்சுருந்தேன், ஓட்ட ஒரு ஸ்கூட்டர். ஒரு நாள் ராத்திரி ஊழியம் செஞ்சுட்டு தனியாக வந்துட்டு இருக்கிறேன். மலைகள் தானே, ஒரு மலையினுடைய மேல் பகுதியில் அப்படி இறங்க போகிறேன். காட்டு மாடு இருக்குது பார்த்தீங்களா, அது அப்படியே தூக்கி தள்ளிடுச்சு. நான் ஒரு பக்கம், ஸ்கூட்ரு ஒரு பக்கம். ஸ்கூட்ரு எங்கே போச்சுன்னு எனக்கு தெரியல, இருட்டு. மாடு ஓடி போயிடுச்சு. அது எப்படி என்ன தொட முடியும்? தள்ளத்தான் முடியும். அப்படியே இங்கே பாருங்க, கண்ணை திறந்து அப்படி பார்க்குறேன். ஸ்கூட்ரு ஒரு பக்கம் உருளுது, நான் ஒரு பக்கம் உருள்றேன். உங்களுக்கு யாருக்காவது பார்க்கணுன்னா மத்தியானம் எங்கள் வீட்டுக்கு வாங்க. எங்கே தான் நீங்கள் எங்கள் வீட்டுக்கு வரமாட்டேன்னு உட்காந்துருக்கீங்களே, வாங்க, என் கையை திறந்து காட்டுறேன். அந்த இடத்துலலாம் எப்படி என் தோலெல்லாம் உறிஞ்சி போச்சுன்னு. கீழே போய் பள்ளத்தாக்குக்கு கீழே வந்துடுங்க. ஸ்கூட்டரும் ஒரு இடத்துல விழுந்துச்சு. அங்கெல்லாம் ஒரு வீடு இங்கன்னு இருக்கும், இன்னொரு வீடு அங்கே கேஜிஅள்ளியில் இருக்கும், அப்படி தான் இருக்கும். அங்கே ஒரு முஸ்லீம் ஃபேமிலி இருந்தாங்க. அவங்க நிலத்தில் வீடு கட்டிட்டு, என் உடம்பெல்லாம் துணியெல்லாம் கிழிஞ்சி அப்படியே ரத்தம் வழி, தோல்லாம். நல்ல வேலை சாவலை. என்ன செய்யறதுன்னு தெரில. அவங்ககிட்ட போயிட்டு பேசினேன். அவங்ககிட்ட அவங்க உடனே அதான் நான் சொன்னேன், அந்தமானில் நான் ராஜகுமாரன். அது யாருக்கு? போன வாரம் தானே ஐயா சொன்னேன், முஸ்லீம்களுக்கு. நான் அவங்களுக்கெல்லாம் செல்ல பிள்ளை. அந்த வீட்டுக்கு என்ன தெரியலனாலும் நான் யாருன்னு அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. உடனே என்னை உள்ள கூட்டிகிட்டு போய் காயம் கட்டி நல்ல சமாரியனா மாறி. அப்போ அந்த நேரத்தில் என்னன்னா, மரம் வெட்டிட்டு வர்ற லாரிங்க தான் எப்போதாவது போகும். இந்த பெரிய பெரிய மரங்களை ஏற்றிட்டு போவாங்க. அந்த நேரம் பார்த்து அங்கே ஒரு லாரி வருது. அவங்க என்ன சொன்னாங்க, ஐயா அந்த ஸ்கூட்டர்லாம் இங்கே கிடக்கட்டும், அதை நாங்கள் பார்த்துக்குறோம். நான் எங்கே இருக்கிறேன்னு சொன்னோன்னே அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு நான் யாருன்னு. அந்த மாதிரில எல்லாருக்கும் தெரியும். உடனே அந்த லாரி டிரைவரை நிறுத்தி, ஐயா இப்படி ஆகிப்போச்சு, இவரை கொண்டு போய் விம்பர்லிகஞ்ச், நான் தங்கியிருந்த இடத்துக்கு பேர் என்ன பேர்? விம்பர்லிகஞ்ச். இந்த இடத்துக்கு பேர் டோலிகஞ்ச். நான் போயிட்டு வந்தது ஃபெரார்கஞ்ச். எல்லாம் கஞ்சி கஞ்சின்னு இருக்கும். அது கஞ்சி சோற பேர் அதிக பெங்காலி பெயர்கள் அதெல்லாம். அவங்க நிறுத்தி அந்த டிரைவர் அப்படியே என்னை பத்திரமா ஆடாமல் அலுங்காமல் மெதுவாக வண்டி ஓட்டி கொண்டாந்து என்னைய விம்பர்லிகஞ்சில் நான் தங்கி இருந்த வீட்டுக்கு நேராக இருக்கிற ரோட்டில் விட்டுட்டு அவன் போனான். உயிர் பிழைச்சி வீடு சேர்ந்தேன். எப்போ சொல்லட்டா, அந்த மலையில் மாடு ஓடி போயிடுச்சு. ஸ்கூட்ரு ஒரு பக்கம் உருளுது, நான் ஒரு பக்கம் உருள்றேன். அப்படியே பல 100 அடிகள் உருண்டு மீண்டும் நான் எந்திரிச்சு நின்னேன். பார்த்தீங்களா, அதுதான் தேவன் எனக்கு அடைக்கலமா இருந்தது. கிடையாது. அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்க யோசிச்சு பார், இந்த கால்வெளியில உன்னை பற்றி எவ்வளவு செய்திகளை எவ்வளோ பேர் பரப்புறாங்க. உன் சத்துருக்களுடைய கண்களுக்கு முன்பாக உனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி நீ இன்னைக்கு தலை நிமிர்ந்து நிற்கும்படி கர்த்தர் வைத்திருக்கிறாரு. இது உன் படிப்பு, திறமை, ஜாதி, பணம், பொருள் அல்ல. தேவன் உனக்கு அடைக்கலமா இருந்ததுனால. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட்.